Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 11/11/2024 திங்கட்கிழமை காலை 9:41 வரை சதயம், பின் பூரட்டாதி. அன்றாட வாழ்க்கையில் நாம் பார்க்கும் ஒரு காட்சி. கெட்டிக்காரத்தனமாக, புத்திசாலித்தனமாக, நன்றாக செயல்பட்டு செல்வம் சேர்த்தார். இது அவர் வாழ்க்கையில் நடந்தது, செல்வம் சேர்ந்தது. அதே நபர் ஏதோ ஒரு காரணத்திற்காக செல்வமெல்லாம் இழந்து வறுமையிலும் நிற்கிறார். இதையும் நாம் பார்க்கிறோம். இரண்டும் அந்த ஒரு நபருக்குத்தான் நடந்தது. இதற்கு நாம் பல்வேறு காரணங்களை சொல்வோம். அனாவசிய செலவு, குடி, இப்படி பல விஷயங்களை சொல்லுவோம். ஆனால் ஜாதகமும் அப்படி அமைந்திருந்தால்தான் இது நடக்கும். எப்படி அமைந்திருந்தால் பார்ப்போம். 2க்கு உடையவன், 9-11க்கு வீட்டுக்கு உடைய கிரகங்களோடு இணைந்து, 2க்கு உடையவன் 9-11 கிரகங்களோடு இணைந்து திரிகோணம் ஏற, 5-9 இது திரிகோணம் இந்த இடத்தில் இருக்க, அவர்களை சனி செவ்வாய் நோக்க பார்க்க, அதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும். விளக்கம் பார்ப்போம். 2ஆம் இடம் தனஸ்தானம், பணத்துக்கு உடையது. அந்த பணத்துக்கு உடையவன் 9க்கு உடையவனோடும் 11க்கு உடையவனோடும் இணைந்து திரிகோணம் ஏற, 9 பாக்கியஸ்தானம், 11 லாபஸ்தானம். இந்த 2 பேர்களோடு எந்த காரணத்தை கொண்டாவது தனக்காரகன் இணைந்தால், பார்த்தால், அவனுடைய நட்சத்திரம் ஏறினால் பெரும் செல்வம் சேரும் சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆகவே செல்வம் சேர்ப்பார். விதி இருப்பதால் செல்வம் சேரும். அவர்களை சனி செவ்வாய் பார்த்தால் அந்த செல்வம் போகும். இந்த 2மே இவருக்கு இருப்பதால் 2மே நடக்க வேண்டும். அதுதான் நடந்தது. செல்வம் சேர்ந்தது. அந்த செல்வத்தை இழக்கும் ஒரு நிலையும் ஏற்பட்டது. 2க்கு உடையவன் 9-11க்கு உடையவரோடு சேர்ந்து திரிகோணம் ஏற, 5-9 ஏற. இந்த 5-9 இடங்கள் மிக மிக நல்ல இடங்கள், பெரும் பலனை தரக்கூடிய இடங்கள். லட்சுமி ஸ்தானம் என்று இதற்கு பெயர். இவைகளில் இருந்து செல்வம் சேர்ந்தது, நடந்தது. அவர்களை சனியும் செவ்வாயும் பார்த்ததால் தீமை நடக்க வேண்டும். என்ன தீமை? அந்த செல்வம் அழிய வேண்டும், அவனை விட்டு போக வேண்டும். இதுவும் நடந்தது. சரி, இப்படி இருந்தால் என்ன செய்யலாம்? ஆரம்ப காலத்திலே நாம் பார்த்து ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொண்டால் இந்த நஷ்டம் குறையுமா? குறையும். பணம் சேர்ந்து ஒரு செல்வ செழிப்பு வந்த பிறகு தான் முக்கிய பொறுப்பில் இல்லாமல், சொத்துக்களை தன் பெயரில் வைத்து கொள்ளாமல் வேண்டியவர்கள் பெயரில் வைத்து கொள்ள வேண்டும். மனைவி, மகன், மகள், இப்படி வைத்து கொள்ள வேண்டும். இவர் நினைத்தாலும் அழிக்க முடியாத அளவுக்கு தூரத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படி வைத்தால் பிழைத்து கொள்ளலாம். அன்பர்களே, இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, லாபம் உண்டு,
மரியாதை மதிப்பு கிடைக்கும். நியாயமான வழியில் ஒரு செயலை செய்து அந்த செயலில் நீங்கள் வெற்றி பெற்ற காரணத்தால் மதிப்பு, மரியாதை, லாபம் இத்தனையும் உண்டு. நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய செயலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு நீங்கள் உயரும் நாளாக காட்டுகிறது. இந்த நாளில் ஏதேனும் நல்லதொரு பட்டம் நீங்கள் பெறலாம். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி சற்று அவமரியாதை போல் வரலாம். வீண் பழி ஏற்படலாம். மதியத்திற்கு பிறகு இவை நீங்குவதோடு புகழ் வரும். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு கஷ்டத்தை தீர்ப்பதும் நல்லவைகளை வரவழைப்பதும் இனிதே நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, நற்புகழ் உண்டு. நன்றாக யோசித்து பார்த்து எதை செய்தால் நல்லதோ அதை செய்வதால் வெற்றியும் அதைத் தொடர்ந்து நற்புகழும் கிடைக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, காரிய வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு. இந்த காரிய வெற்றிக்கு காரணமாய் இருப்பது நீங்கள் ஏற்கனவே பெற்றிருந்த ஒரு அனுபவம். பெற்ற அனுபவத்தின் காரணமாக இன்றைய வெற்றி உங்களுக்கு நிச்சயம். துலாம் ராசி அன்பர்களே, ஒரு குழப்பம், ஒரு தவிப்பு உங்கள் எண்ணத்தில் மிகுந்து இருக்கும் நாள் இந்த நாள். எப்படி செய்வது, ஏன் செய்ய வேண்டும், அல்லது இப்படி செய்யலாமா என்றெல்லாம் ஒரு தவிப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களது பேச்சிலும் செயலிலும் மிகுந்த புத்திசாலித்தனம் தெரிகிறது. எப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் என்றால், பார்ப்பவர் அனைவரும் வியக்கும் வண்ணம் அது இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய உங்களது ஒரு முயற்சி கற்றுக்கொள்வதில் இருக்கிறது. அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். வருங்காலம் நல்லபடியாக அமைய தேவையான ஒன்றை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, பேசத் தெரியாமல் பேசியோ அல்லது பேசாமல் இருந்துவிட்ட காரணத்தாலோ ஒரு சில கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று காட்டுகிறது. கவனம். கும்பராசி அன்பர்களே, ஆடி கறக்கும் மாட்டை ஆடியும் பாடி கறக்கும் மாட்டை பாடியும் நீங்கள் செயல்பட்டு எந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்களோ அந்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள். மீனராசி அன்பர்களே,
நாளைய தினம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை காணும் நாள் இந்த நாள். சில நாட்களாகவே கொஞ்சம் குழப்பம் இருந்தது. இன்று அந்த விஷயத்தில் ஒரு தெளிவு பிறக்கும். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.